கிளம்புமா. போயிட்டு வாக்கா. வாங்க பாபு வாங்க. ஏறுங்க பாபு. ஏறு நித்யா. சீக்கிரம். இன்னைக்கு நான் அம்மா கூட தான் இருக்க போறேன். நீங்க கிளம்புங்க. நான் சொல்லும் போது வந்தா போதும். சரிங்க. சூர்யா வா, நம்ம வீட்டுக்கு போலாம். வரேம்மா. வரேன் பாட்டி. இன்னும் ஏமா நின்றுட்டு இருக்கீங்க? உள்ள போங்க. பாருங்க, அனாவசியமா பேசாதீங்க. அவங்க யாரையும் நாங்க உள்ள விடல. அந்த பையன் அந்த பொண்ணை கூட்டிட்டு வெளியில போயிட்டான். சுந்தரியும் அவங்க பொண்ணு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இதுக்கு மேல நீங்க எது பேசுறதா இருந்தாலும் சுந்தரி கிட்ட போய் பேசிக்கங்க. இங்க நின்று சத்தம் போட்டீங்கன்னா நான் போலீஸை கூப்பிட வேண்டியிருக்கும். என்ன இங்க நின்று நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்துல இப்பதான் காரியேறி போயிருக்காங்க. விரட்டோம்னா நம்ம பிடிச்சிடலாண்ணே. எந்த பக்கம் போனாங்கன்னு எங்கடா போய் தர சொல்றேன்? எங்க உங்க அண்ணி வீட்டுக்கு தானே போயிருப்பா. குடியை கெடுத்தவ அவளை 4 மிதி மிதிச்சிங்கன்னா அவங்க எங்க போயிருக்காங்கன்னு சொல்ல போறா. ஹேய், நித்யா நம்ம கைக்கு கிடைக்கிற வரைக்கும் வாய மூடி சுமார், புரியுதா? டேய் பாத்தியா நடராஜ், உங்க அம்மா தான் இவ்வளவு பண்ணிருக்காங்க. நீயே கேட்டல, அவங்க எனக்கு தெரியாது இல்லன்னு மழுப்புனா கூட நீ தான் உங்க அம்மா கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கணும். என்ன? சரிங்க சித்தப்பா. வா உங்க வீட்டுக்கு போலாம். நட. ஐய, எதுக்கு போய் கவலைப்பட்டு இருக்கீங்க? எங்க சித்தப்பா செங்கல்பட்டுல தாசில்தாரா இருக்காரு. அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். நீங்க செங்கல்பட்டுக்கு வந்துருங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நாளைக்கு காலையில மட்டும் உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துட்டா அதுக்கப்புறம் யாராலையுமே உங்களை பிரிக்க முடியாது. கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. சரிம்மா. இந்தாங்கம்மா. குட்டி, மதி வீட்டு நம்பர் கொஞ்சம் போடுமா. என் கூட சண்டை போட்டுட்டு போனா போய் சேர்ந்தாலா இல்லையான்னு ஒரு தகவல் கூட தெரியல. போட்டு கொடு. ரிங் போதுமா? ஹலோ, யாரு? சித்ரா, நான் மதியோட அம்மா பேசுறேம்மா. ஹை, நீங்களும் அண்ணியும் மாறி மாறி வரீங்க. அப்போ மதி அங்க வந்துட்டாளா?
அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்தாங்க, நீங்க தான் லேட்டு. மதி சாப்பிட்டலாமா? அவங்க அப்பவே தூங்க போயிட்டாங்களே. ஐயோ, என் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் அந்த ரூம்ல போய் படுக்கிறேன். சரிம்மா, பரவாயில்ல, நீ போய் தூங்கு. சே. என்னம்மா, என்ன சொல்றாங்க? அங்கதான் இருக்கா, தூங்குறாளா? இந்த நேரத்துல அவளை யாருமா போ சொன்னா? எல்லாம் ஏன் மேல இருக்கிற கோவம் தான். அதுக்காக நடுராத்துல தனியா கிளம்பி போகணுமா? நான் அவங்க கூட போக கூடாதுன்னு வீம்பா அடம் பிடிச்சா. மதிய நாம எப்ப வேணாலும் சமாதானப்படுத்திக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் போகாம இருந்திருந்தா நித்யாவோட வாழ்க்கை மொத்தமா இல்ல வீணா போயிருக்கோம். என்ன குட்டி, நான் செஞ்சது தப்பா? சரியா தப்பான்னு தெரியலம்மா. ஆனா இத்தனை நாளைக்கு அப்புறம் ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு இப்போதான் சந்தோஷமா இருக்க போறோம்னு நினைச்சோம். அதுல ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு தான் பயமா இருக்குமா. மதி கோச்சிக்கிட்டு போயிட்டா. நட்ராஜ் வந்த உடனே என்ன சொல்லுவான்னு தெரியல. நிச்சயமா என் மேல கோச்சுப்பாமா. சும்மாவே சித்தப்பா விடுனா 10 தலை நாக மாதிரி படம் எடுப்பா. நான் இதெல்லாம் பண்ணேன்னு தெரிஞ்சா. ஆனா நான் இதை பத்தியெல்லாம் யோசிக்காமலையா முடிவு எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். நித்யா ஓடி வந்து என் முன்னாடி நின்று அழுதப்போ என் 2 கண்ணுக்குள்ளேயும் மதிதான் வந்துட்டு போனா. எப்படிப்பட்ட ஆம்பளை கூடயும் வாழ்ந்துடலாமா? ஆனா சந்தேகப்படுற புருஷன் கூட எப்படி வாழறது? கல்யாணத்துக்கு முன்னாடியே நித்யா மேல அவன் சந்தேகப்படுறானா? அப்புறம் அந்த வாழ்க்கை நரகம் இல்லையா? அதான் நித்யாவை அந்த பாபு பையனோட எப்படியாவது சேர்த்து வச்சிடணும்னு தான் நான் இவ்வளவு தூரம் போராடினேன். இதெல்லாம் மதிக்கும் பிடிக்காது, நட்ராஜும் ஒத்துக்க மாட்டா. இதெல்லாம் தெரிஞ்சுதானே நான் இது பண்ணேன். என் பிள்ளைங்களுக்கு எனக்கு வேணாலும் நான் புரிய வைக்க முடியும். ஆனா நித்யா வாழ்க்கை இத்தனை வருஷம் அனுபவத்தை வச்சுக்கிட்டு நான் எப்படி தப்பான முடிவு எடுப்பேன்? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? என்ன பழி வாங்குறதுக்கு வேற எதுவுமே கிடைக்கல உங்களுக்கு? என் பொண்ணு வாழ்க்கையை அழிச்சு என்ன ஜெயிக்கணும்னு பாக்குறீங்களா? அந்த மாதிரி ஒரு எண்ணம் தூர்ம்பளவுக்கு கூட எனக்கு வராது. சும்மா நல்லவ மாதிரி நடிக்காத. அப்புறம் அதுக்கு காலையில கல்யாணமாக போற பொண்ணு மண்டபத்துல இருந்து கடத்திட்டு வந்த. யார் கடத்தினா? அவ்வளவுதான், அங்கிருந்து தப்பிச்சு இங்க வந்து நின்னா. வந்தால அக்கறை இருக்கிறவங்களா இருந்தா உடனே எங்களுக்கு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. இல்ல அட்வைஸ் பண்ணி கொண்டாந்து விட்டு போயிருக்கணும். இதான் சமயம் சொல்லி எங்கடியாவது அனுப்புறதா? நானே அவளுக்கு கோவில்ல புத்திமதி சொல்லிதான் அனுப்புனேன். அதையும் மீறி நீங்க அவளுக்கு பார்த்த மாப்பிள்ள சரியில்லைன்னா அவ என்ன பண்ணுவா? வாய மூடு. என் பொண்ணுக்கு புத்தி சொல்றதுக்கும் இன்னொருத்த கூட அனுப்பி வைக்கிறதுக்கும் நீ யாரு? அவளும் என் பொண்ணுதான். இந்த மாதிரி பேசி மயக்கிதான் உன் பொண்ணு பண்ண அசிங்கத்தை இவளையும் பண்ண வச்சுட்ட. எதுக்கு இப்ப அனாவசியமா பேசுற? நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? உன்கிட்ட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறதே தப்பு. ஏய், மரியாதையா சொல்லிடு, என் பொண்ணை எங்க வச்சிருக்க? எனக்கு தெரியாது. பாத்தீங்களா பாத்தீங்களா வாழுதத்தை? இந்த பொம்பளைய என்ன செஞ்ச தகுங்க? ஏய், நீ கொஞ்சம் பேசாம இரு. என்ன நட்ராஜ், என்ன இதெல்லாம்? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? இருங்க சித்தப்பா, நான் கேட்கிறேன். இன்னுமா நீ அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லி தொலையா? அதான் நான் சொன்னேனேப்பா, நிஜமா எனக்கு தெரியாது. மா, மண்டபத்தில் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரம் சொல்லுமா ப்ளீஸ்மா, இல்லைன்னா சித்தப்பாக்கு ரொம்ப அசிங்கமாயிடும். உங்க கௌரவத்துக்காகவும் வீம்புக்காகவும் அவ வாழ்க்கையை நாசம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. இப்படியெல்லாம் எனக்கு நெருக்கடி கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் அவங்க போற இடத்த என்கிட்ட சொல்லாதீங்கன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டேன். அவங்களும் என்கிட்ட சொல்லல. சத்தியமா அவங்க எங்க போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. சரி, அவங்க போன இடம் உங்களுக்கு தெரியாது.
ஆனா உங்க போன்ல இருந்து கால் பண்ணா எடுப்பாங்கல்ல. எங்க இருக்காங்க நாங்க கேட்டுக்கிறோம், போன் பண்ணுங்க. இவ அழுத்தக்காரிங்க, இவ எதுவுமே பண்ண மாட்டா. இப்ப போன் பண்ண முடியுமா முடியாதா? முடியாது. என்ன நீங்க இதே இடத்துல வெட்டி பொணமா போட்டா கூட நான் அதை பண்ண மாட்டேன். உங்களுக்கு என்னதாங்க வேணும்? அந்த 20 வருஷ பிரச்சனையை இப்பயே முடிச்சிருவோமா? சரி, உங்ககிட்ட நான் தோத்துட்டேன், ஒத்துக்கிறேன். என் பொண்ணு எங்க இருக்கா சொல்லுங்க. உங்க கால்ல விழ. யார் கால்ல யார் விழுறது? இதுக்கு நாம குடும்பத்தோட முச்சந்தியில தூக்கு மாட்டிட்டு செத்து போயிடலாம். இவ பார்த்துதான் பிச்சை போடணும்னா அந்த வாழ்க்கையே எனக்கு தேவையில்லை. நம்ம பொண்ணு கிடைக்கலையா, செத்துட்டான தலை முழுகுங்க. இல்ல மானம் போச்சுன்னு சொல்லி எங்க எல்லாரையும் சாகடிச்சிருங்க, சந்தோஷமா செத்து போறோம். இவ கால்ல விழுந்து அந்த அசிங்கத்தை காலம் புறாவும் நெத்தியில ஒட்டிட்டு தெரிய முடியாதுங்க. இத பாருங்க, இவ கால விளையாடுறதுக்கு பதிலா சம்மந்தி கால விளையாடலாங்க. வாங்க போலாம், வாங்க போலாம், வாங்க வாங்க. சுபாஷ், எனக்கு என்னமோ இதுக்கப்புறமும் வெயிட் பண்றது பிரயோஜனம் இல்லைன்னு தோணுது. அப்படியே அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தா கூட நடந்த அசிங்கம் இல்லைன்னு ஆயிடுமா? இதோ பாருப்பா, பேசாம நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம். இப்பவே மணி 3 ஆயிடுச்சு. ஏன்பா, நீங்களாவது சொல்லுங்களேப்பா. கேக்குறான். இவனை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. இவ போனா என்ன, ஊர்ல வேற பொண்ணே கிடைக்காதா? அங்கிள் ரிலாக்ஸா இருங்க, நான் பேசுறேன் அவங்ககிட்ட. டேய் சுபாஷ், எங்களுக்கும் அப்பா சொல்றதானே சரின்னு படுது. டேய், எதுடா சரி? எது சரி? என்ன ஒருத்தி வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போவா, நானும் பட்ட அவமானத்தை தொடச்செறிஞ்சிட்டு போய்கிட்டே இருக்கணுமா? சொல்லுடா சொல்லு. ஏன்பா, நானும் அந்த பொண்ணை கூட்டு வந்து கட்டி வைங்கன்னு உங்ககிட்ட கேட்டேன். நீங்க தானே பாத்தீங்க. இப்ப ரொம்ப ஈஸியா சொல்றீங்க வா போலான்னு. இனிமேல் எப்படி எனக்கு பொண்ணு பாப்பீங்க? இந்த மாதிரி ஏற்கனவே பார்த்த பொண்ணு ஒன்று ரிசப்ஷன்லாம் முடிஞ்சு என் பையனை பிடிக்கலன்னு மூஞ்சில காரி துப்பிட்டு ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லி மறுபடியும் வேற ஒரு பொண்ணை பார்த்து நீங்க எனக்கு கல்யாணம் பேசி முடிக்க போறீங்களா? சான்ஸே இல்ல. அவ இப்ப இங்க வந்தாகணும். வசந்தா, என்னாச்சம்மா? இனிமே யாரும் எதுவுமே பேச வேணாம். இதோ என் பொண்ணு உனக்கு கட்டித்தரேன்னு சொன்ன என் மாமனார் விளக்கெண்ண வந்துட்டாரு. அவர்கிட்டயே நான் பேசிக்கிறேன். வாங்க சார். என்ன வரீங்க போறீங்க, கடைசி வரைக்கும் பொண்ணையே காணோம். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நடந்த தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இங்க பாருங்க, நான் ஏற்கனவே ஆத்திரத்துல இருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் பண்ணி என்ன வெறியேத்தாதீங்க. போனீங்களே, என்னாச்சு? என் அனிதா நித்யாவை பாபுவோட அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அப்ப உங்க பொண்ணு சேஃப்டியா இருக்கான்னு தகவலை தெரிஞ்சுட்டு வந்திருக்கீங்க, அப்படிதானே? சரி, எங்க அனுப்பி வச்சாங்களாமா? அத நான் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன். அவங்க தனக்கு தெரியவே தெரியாதுன்னு சாதிக்கிறாங்க. நம்புற மாதிரியே இல்லையே. நான் தான் அந்த அம்மாவை பார்த்துருக்கேனே. அவ்வளோ தைரியமான ஆள் மாதிரி தெரியலையே. உண்மையை சொல்லுங்க, நீங்களே ஏதோ திட்டம் போட்டு அந்த அம்மா மேல பழிய போறீங்களோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. இல்லங்க, சத்தியமா நான் சொல்றதா நிஜம். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா அவங்க பையனும் கூட தான் இருந்தா கேளுங்க. டேய், இங்க வாடா. பாக்கிறதுக்கு நான் டீசெண்டா இருக்கேங்கறனால எதுவும் பண்ண மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உன் விரல்ல நாளை வெட்டி அனுப்புனா எங்க அனுப்பிச்சுன்னு உங்க அம்மா சொல்ல மாட்டாளா என்ன? ஏய் கையட, நானும் பார்த்துட்டு இருக்கேன். என்ன பெரிய ரவுடியா நீ? அதான் பொண்ணு பிடிக்கலன்னு போயிடுச்சுல, பேசாம போவியா? பெரிய இவ மாதிரி பேசிட்டு இருக்கா. பாத்தீங்களா எப்படி பேசுறான்னு? பாத்தீங்களா?
எல்லாம் தெரிஞ்ச இவனே இப்படி பேசுறானா அப்ப மத்தவங்க எல்லாம் என்ன பத்தி என்ன பேசுவாங்க? ஏய் இதுக்கு மேல பேசினா மரியாதை அவ்வளவுதான் பாத்துக்க. முத்து கொஞ்சம் அமைதியா இரு முத்து. என்னென்ன அமைதியா இருக்கிறது? நீங்க எவ்வளவு கஞ்சி கஞ்சிரியா என்ன பத்தி பேசிட்டு இருக்கான்? டேய் என்னடா பண்ண? என்ன பண்ண? மேல கை வச்சு விடு சுபாஷ், சொல்றத கேளு சுபாஷ், இதுக்கு மேல பிரச்சனை வேண்டாம். என்ன நீங்க ஆளாளுக்கு இதே சொல்லி நான் இதை தப்பு பண்ண மாதிரி என்ன ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க? இதுக்கு மேல என்ன பண்ண முடியும் சொல்லு? போலீஸ்காரனா இருந்துட்டு இப்படி பேசுறியா? உனக்கு வெக்கமா இல்ல? என்ன சுபாஷ் நீ என்ன பண்ண சொல்ற? என்ன இப்பவே மினிஸ்டர்ட்ட பேசிடுறேன். அந்த பாபு குடும்பத்துல இருக்க அத்தனை பேரையும் ஸ்டேஷன் கழிட்டு போ. நீ குடுக்குற குடுல அந்த பாபுவே கதறிட்டு வந்து நித்யா அவங்க விட்டுட்டு போனோம். என்ன சுபாஷ்? என்ன சும்மா நின்னுட்டு இருக்க? கடைசியா அதை ட்ரை பண்ணி பாரு, இதுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சரிப்பா நான் பாக்குறேன், தள்ளுங்க. ஏன்பா சூரப்புலி, இவங்களெல்லாம் தனியா விட்டுறாத. அவமானம் தாங்காம எல்லாம் தற்கொலை பண்ணிக்க போறாங்க. பா வாங்கப்பா போலாம். மனசை விட்டுறாதுப்பா.